கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். காலத்தின் அத்தியாயம். இது யுத்தம் தின்ற மண்ணின் சத்தம். இலங்கையின் தற்போதைய நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார குற்றங்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களினுடைய விவகாரங்கள் மிகப்பெரிய அளவில் இலங்கையின் தென் இலங்கையை பேசுபொருளாக மாற்றியிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் இன்றைய நாளிலும் மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையில் இலங்கையில் அண்மைய நாட்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது $1 பில்லியன் அமெரிக்க பணச்செலவை மற்றும் வங்கி முகாமையாளர்களின் கைது. இலங்கையின் 4 பிரபல தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் பணச்செலவை குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு துறையினுடைய பொருளாதார குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். டெலிகிராஃபிக் டிரான்ஸ்பர் வெளிநாடுகளில் இருந்து மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து தருவதாக கூறி போலி நிறுவனங்களின் பெயரில் வங்கிகள் மூலம் கோடிக்கணக்கில் பணம் வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் பணப்பரிமாற்றம் நடந்த போதிலும் அதற்கான பொருட்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்படவில்லை. அதே நேரம் ஜிப்ரி முகமது என்பவர் வணிகர்களையும் வங்கி முகாமையாளர்களையும் இணைக்கும் இடைத்தரகராக செயற்பட்டுள்ளார். இதற்கு ஈடாக வங்கி முகாமையாளர்களுக்கு வாராந்தம் 30,000 முதல் $1,00,000 வரை லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நாட்டில் இருந்து சட்டவிரோதமாக வெளியேற்றப்பட்ட $1 பில்லியன் அமெரிக்க தொகையானது சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு 4 ஆண்டுகளில் வழங்கும் கடனில் 3/1 பங்குக்கு சமனானது. அதே நேரம் தெஹிவளை கல்கிசை மாநகர சபையில் குப்பைகள் ஊழியராக வாழ்க்கையை தொடங்கிய சரான் பாசிங் சட்டவிரோத மதுபான விற்பனை, அதாவது கசிப்பு என்று சொல்லுவார்கள், மற்றும் போதைப்பொருள் கடத்தல், ஹெரோயின், ஐஸ் மூலமாக பெரும் பாதாள உலக தலைவனாக உருவெடுத்தான். துபாயில் இருந்தவாறே ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளுடன் போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தை நடத்தியுள்ளார். தனது சட்டவிரோத பணத்தை கொண்டு சொகுசு உணவகங்கள், தங்கம் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகளை மேற்கொண்டுள்ளார். அரசியல் செல்வாக்கை பெறவும், சமூக அந்தஸ்தை அடையவும், மத தலங்களுக்கு நன்கொடைகள் வழங்குதல் மற்றும் அரசியல் கூட்டங்களுக்கு நிதியுதவி செய்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார். அரசு அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்லாமலே துபாயில் இருந்து புதிய கடவுச்சீட்டை பெறும் அளவுக்கு துறைசார் அதிகாரிகளின் ஊழல் பின்னணி அம்பலமாக ஆகியிருக்கிறது. சாதாரண குடிமகன் சிறிய அளவிலான பணப்பரிமாற்றம் செய்யும் போது நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்கும் வங்கி அமைப்பு பில்லியன் கணக்கிலான டாலர்கள் சட்டவிரோதமாக வெளியேறும் போது மௌனம் காத்தது எப்படி என்பதுதான் இங்கு மிக முக்கியமான கேள்வியாக மாறியிருக்கிறது. பாதாள உலக குற்றவாளிகளுக்கு, வரி ஏய்ப்பு வணிகர்களுக்கும் நாட்டின் உயர்மட்ட அரசியல் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் வைத்துள்ள தொடர்புகள் மிக தெளிவாகிறது. ஆகவேதான் இலங்கை எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் நிதி இழப்பு மட்டுமல்ல, அமைப்பிற்குள் ஊடுருவியுள்ள ஊழலும் கொள்ளையும் தான் என்பதனை மிக தெளிவாக பேச வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் இலங்கையில் என்ன நடக்கிறது? இப்படி ஒரு கேள்விதான் மிக முக்கியமானதாக மாறியிருக்கிறது. அதாவது $1 பில்லியன் வங்கிச் செலவை மற்றும் சரான் பாசிக்கின் ஆரம்பகால பாதாள உலக வளர்ச்சி குறித்து பேசப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக இந்த குற்றச்சங்கிலியின் அடுத்த கட்ட நீட்சியான பாதுகாப்புத்துறை அமைப்புகளுடனான பிணைப்பு, சமீபத்திய கைது நடவடிக்கைகள் மற்றும் கட்டமைப்பு சார் சீர்திருத்தங்களின் அவசியம் குறித்து விரிவாக பேச வேண்டும். உண்மையில் போலீஸ் மற்றும் பாதுகாப்புத்துறையுடனான சர்ச்சைக்குரிய தொடர்புகள், பதவி உயர்வுக்கான நிதியுதவி குற்றச்சாட்டு, விமானப்படையின் முன்னாள் புலனாய்வு அதிகாரி கீர்த்தி ரத்நாயக்கவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தேசபந்து தென்னக்கோன் பதில் போலீஸ் மா அதிபராக இருந்தபோது தனது பதவியை நிரந்தரமாக்கிக் கொள்ள $250 கோடி தேவைப்படுவதாக சரான் பாசிக்கிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தெஹிவளை மெரைன் டிரைவில் உள்ள பாசிக்கு சொந்தமான ஹோட்டல் வைத்து தான் போலீஸ் உயரதிகாரிகளுக்கான ஊடக பிரச்சார வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. சாதாரண குடிமகனுக்கு அனாமதேய கடிதம் வந்தாலே விசாரணை நடத்தும் போலீஸ் துறை உயர்மட்ட அதிகாரிகள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்த போதிலும் சட்டத்தை அமுல்படுத்துவதில் காட்டிய காலதாமதம்
அதிகார மையங்களின் பாதுகாப்பையே காட்டிக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் கள நிலவரங்களும் தற்போதைய திருப்பங்களையும் அவதானிக்கும் போது மிக தெளிவாக ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நிழல் உலக புதிர்களின் பல முடிச்சுகள் அவிழத் தொடங்கியுள்ளது இந்த ஆகஸ்ட் மாதம் 2026. துபாயிலிருந்து நாடு கடத்தும் கைது இப்படியான விடயங்கள் அடிக்கடி பேசப்படுவதுண்டு. 2018 முதல் துபாயில் தலைமறைவாக இருந்த சரான் பாசிக் துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 2026 ஆகஸ்ட் 14 அன்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வான்படை மற்றும் சிஐடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் ஆகஸ்ட் 17, 2026 அன்று அவருக்கு எதிராக 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவை பெற்று அவரது சட்டவிரோத சொத்துக்கள், போதைப்பொருள் கடத்தல், வலையமைப்பு மற்றும் துப்பாக்கி பயன்பாடுகள் குறித்து தீவிரமான விசாரணையை தொடங்கியது. அதே நேரம் சர்வதேச போலீசாரின் சிகப்பு அறிவித்தல் நீக்கப்பட்டிருந்த சூழலில் அவர் கைது செய்யப்பட்டது உள்நாட்டு மற்றும் சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பை கேள்விக்குட்படுத்துகிறது. அதே நேரம் குப்பைகளும் சாதாரண நபர் பல 100 கோடி சொத்துக்களுக்கு அதிபதியானதும், அமைச்சர்கள், போலீஸ் உயர் அதிகாரிகள் அவரின் உணவகத்திற்கு வந்து செல்வதும் இலங்கையின் மாஃபியா கலாச்சாரம் எந்த அளவிற்கு ஆழமாக ஊடுருவியுள்ளது என்பதை காட்டுகிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவர் ரங்க திசாநாயக்க குறிப்பிட்டது போல இலங்கை டொலரின்றி வங்குரோத்து அடையவில்லை, கொள்ளையடித்ததால் தான் வங்குரோத்தானது என்ற உண்மையை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையின் நிழலுலக பொருளாதாரம் என்பது தனிப்பட்ட குற்றவாளிகளால் மட்டும் இயங்கவில்லை. வங்கியாளர்கள், வர்த்தகர்கள், போலீஸ் உயரதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் அடங்கிய ஒரு கூட்டு குற்றவியல் வலையமைப்பினால் இயங்குகிறது. தற்போது நடைபெற்று வரும் அதிரடி கைதுகளும் 90 நாள் தடுப்பு காவல் விசாரணைகளும் வெறுமனே தனிநபர்கள் மீதான நடவடிக்கையாக நின்றுவிடாமல் சட்ட கட்டமைப்பையும் வங்கி அமைப்பையும் முழுமையாக சீரமைப்பதற்கான தொடக்கமாக அமைய வேண்டும் என்பதே இங்கிருக்கும் மிக முக்கியமான கோரிக்கையாகும். இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக கவனமாகவும் தெளிவாகவும் செயற்பட வேண்டியதும், இது தொடர்பான தொடர்ச்சியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டியதும், தொடர்ச்சியான அவதானிப்புகள் செலுத்தப்பட வேண்டியதும் இப்போதைய தேவையாக இருக்கிறது. இலங்கையின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொள்ளுகின்ற இந்த நடவடிக்கைகள் குறிப்பாக 4 வங்கி முகாமையாளர்கள் இதில் பிரதானமாக சந்தேகப்பட்டிருக்கிறார்கள், சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற போது அவர்கள் பெற்றிருக்கும் லஞ்சம், ஊழல், இந்த கட்டமைப்பு இங்கு வரை விரிவடைந்திருக்கிறது என்பதையும் அவதானிக்க வேண்டும். இலங்கை போன்ற வளர்முக நாடுகளில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியையும் இந்த நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் பாதிக்கும் இப்படியான நகர்வுகள் தொடர்பில் கவனங்கள் செலுத்தப்பட வேண்டும். உண்மையில் சாதாரண மக்களை குடைகின்ற கேள்விகளை கேட்கக்கூடிய வங்கி தரப்பு எப்படி இவ்வளவு பெரிய தொகை, அதுவும் இலங்கையினுடைய மொத்த உள்நாட்டு கடனில் 1/3 பகுதியை வெளிச்செல்ல அனுமதித்தது என்ற கேள்வி இங்கு பிரதானப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த கேள்விகளுக்கான சரியான பதிலை வழங்க வேண்டியது இந்த கட்டமைப்புகளும், உண்மையில் இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அதிகாரிகளின் உடனடி பணி நீக்கமுமே இதற்கான உடனடி விளைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.